சென்னை அமைந்தகரையில் பாஜக மாநில தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஏத்துமா ஏத்துங்க விளக்கேற்ற இது கொண்டு கொஞ்சம் கேமரா எல்லாம் பேக் வந்துருவாங்க. வாங்க பேக் வந்துடும் எல்லாம் வாங்க பேக் வந்துடலாம் ப்ரோ. சென்னை அமைந்தகரையில் பாஜக மாநில தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து மேலும் விவரங்களை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் உள்ளார். நாகராஜன், இந்த திறப்பு விழா குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தேசிய ஜனநாயக கூட்டணியில பெரும் பங்கு வகிக்கக்கூடிய பாஜக செய்து வரக்கூடிய நிலையில இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அலுவலகம், அதாவது தேர்தல் பணிமனையானது சென்னை அமைந்தகரையில் இருக்கக்கூடிய ஐயாவு மஹால்ல கண்டெய்னர் மூலமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேர்தல் அலுவலகத்தை தற்பொழுது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜகவினுடைய நிர்வாகிகள், அதே போல மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன், அதே போல பாஜகவினுடைய மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி உள்ளிட்ட பலரும் பங்கேற்று திறந்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக மாநிலம் முழுவதுமாக நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் பணிகள் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்குமாக இங்கிருந்து தலைமை அலுவலகம் செயல்படும். இந்த தலைமை அலுவலகத்திலிருந்து அனைத்து பணிகள், தேர்தலுக்கான முக்கிய பணிகளானது மேற்கொள்ளப்படும். இங்கிருந்து தான் அந்த கமாண்ட் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இங்கிருந்து தான் மாநிலம் முழுவதுமாக செயல்பட இருக்கிறது. இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அலுவலகமா இருக்கிறது. என்டிஏல அங்கம் வகிக்கக்கூடிய பாஜகவினுடைய இந்த தேர்தல் அலுவலகம் தற்பொழுது மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதே போல பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட முன்னிலையில தற்பொழுது திறக்கப்பட்டு இன்று முதல் இது செயல்பாட்டிற்கு வருகிறது. காலை 5 மணிக்கே முறைப்படி இதற்கான ஓமம் உள்ளிட்ட பூஜைகள் அனைத்துமே நிறைவடைந்திருக்கிறது. பராசக்தி, தகவலுக்கு நன்றி நாகராஜன்.